أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு தேசத்தை சுற்றியுள்ள அரசர்கள், ஆளுநர்கள் போன்றவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட கடித தொடர்புகளை பற்றிய செய்திகளை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கைபர் போருக்கு முன்னால நடந்த ஒரு படையெடுப்பை பற்றியும், அதனை தொடர்ந்து கைபர் போரின் மூலமாக கைபரின் முதல் பகுதியில் உள்ள கோட்டைகள் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டன என்பதை பற்றிய செய்திகளையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல நடந்த கைபர் போருக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள சினை ஒட்டகங்களை மேய்ப்பதற்காக அதன் மேய்ப்பாளருடன் தன்னுடைய அடிமையான ரபாகாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பசாரா கிளையைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவன் அந்த மேய்ப்பாளரை கொண்டு விட்டு எல்லா ஒட்டகங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். இதை கவனித்த சலமா இப்னு அக்வா என்ற ஒரு சஹாபி அந்த கொள்ளையடித்த கூட்டத்தை பின்தொடர்ந்து போய் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று அவர்கள் மீது அம்புகளை எய்து கற்களை வீசி காயப்படுத்துறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோட அன்றைய இரவு நேரத்தில் அங்கே போய் சேர்றாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரை வீரர்கள் சிலருக்கும் அந்த கூட்டத்தாருக்கும் இடையில சண்டை நடக்குது. அந்த சண்டையில அந்த அப்துல் ரஹ்மான் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு அந்த கூட்டத்தினர் வேகமாக தப்பித்து ஓடுவதற்கு வசதியாக தங்களிடமுள்ள சுமைகளை, அதாவது 30க்கும் அதிகமான போர்வைகளையும் ஈட்டுகளையும் கீழே போட்டுட்டு ஓடுறாங்க. தாகத்திலிருந்து அந்த கூட்டத்தினர் தூக்கரத் என்ற பள்ளத்தாக்கில் தண்ணீர் குடிக்க வர்றாங்க. அவங்கள சலமா இப்னு அக்வா விரட்டி அடிக்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தார் விட்டு சென்ற பொருட்களை அந்த வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டு மதீனா திரும்பிடுறாங்க. இந்த போரை பற்றிய வரலாற்று ஆசிரியர்கள் தூக்கரத் அல்லது காபா போர் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யறாங்க. இப்ப கைபர் போர் ஏற்படுவதற்கான காரணங்களை பார்ப்போம். கைபர் என்ற அந்த ஊர் மதீனாவில் இருந்து வடக்க சுமார் 80 மைல் தூரத்தில் கோட்டைகளும் விவசாய நிலங்களும் உள்ள ஒரு பெரிய நகரமாக இருந்தது. ஆனால் இன்று அது ஒரு கிராமமாக இருக்குது. அங்குள்ள காற்றும் தண்ணீரும் நம் உடல் நலத்திற்கு கொஞ்சம் கூட ஒத்து போகாததாக இப்போ இருக்குது. கைபர் என்ற அந்த நகரத்தில் நடந்த போருக்கான காரணங்கள் என்னவாக இருந்ததுன்னா, ஹுதைபியா ஒப்பந்தத்திற்கு பிறகு குறைஷிகளிடமிருந்து எந்த பிரச்சனையும் வரல. ஆனா முஸ்லிம்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுவதற்கு யூதர்கள் கைபர் நகரத்தை ஒரு மைய பகுதியாக வச்சிருந்தாங்க. அதனால இந்த யூதர்களையும் அவர்களுக்கு உதவக்கூடிய சில நகரவாசிகளையும் ஒடுக்கினால் மட்டுமே இந்த ரத்தம் சிந்தும் போர்களிலிருந்து முஸ்லிம்கள் ஓய்வு பெற்று இஸ்லாமிய அழைப்பு பணியை தொடங்க முடியும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க. இந்த எதிரிகளுடைய தன்மைகள் என்னன்னா, இவர்கள் தான் முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகல் போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவங்க. இவர்கள் தான் முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி குறைலா யூதர்களை தூண்டிவிட்டவங்க. இவர்கள்தான் வெளித்தோற்றத்தில் முஸ்லிமாக தோன்றிய குழப்பங்களை ஏற்படுத்தும் நய வஞ்சகர்களுடன் அதிக நெருக்கத்தோடு இருந்தவங்க. அதுபோல முஸ்லிம்களின் 3வது எதிரியான காபான் மற்றும் கிராமிய அரபியர்களோட தொடர்பு கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களை தூண்டிவிட்டவங்க. அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கான திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருந்தாங்க. அதனால இந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலம் வாய்ந்த படையை அவர்களுக்கு எதிராக அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்துல தன் படை வீரர்களோட கைபரை நோக்கி புறப்படுறாங்க. இந்த கைபர் போரை பற்றி தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்களிக்கிறான். ஏராளமான பொருட்களை போரில் நீங்கள் கைப்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்திருந்தான். இதனை உங்களுக்கு அதி சீக்கிரத்திலும் கொடுத்து விட்டான். இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது கைபரையும் குறிக்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. நய வஞ்சகர்களும் உறுதியில்லாத நம்பிக்கையாளர்களும் ஹுதைபியாவில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி விட்டதனால அவர்கள் விஷயமாக அல்லாஹ் 48வது அத்தியாயத்தில் 15வது வசனத்துல நபிக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். நபியே, முன்னர் போருக்கு உங்களுடன் வராது பின்தங்கி விட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் உங்களை நோக்கி, நாங்களும் உங்களை பின்பற்றி வர எங்களை அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் எங்களை பின்பற்றி வர வேண்டாம், இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை, நீங்கள் தான் நம்மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கூறுவார்கள். அன்றி அவர்களில் சிலரை தவிர மற்றவரும் இந்த கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருக்கு புறப்படும் போது போர் புரிய ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட்டால் போதும் அப்படின்னு அறிவிப்பு செய்றாங்க. அதனால ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்ட 1400 தோழர்களும் இந்த போருக்காக புறப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில இருந்து புறப்பட்ட பிறகுதான் அதிகமான ஹதீசுகளை நமக்கு அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனா வர்றாங்க. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர்ல இருக்காங்க என்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து புறப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. அப்போ கைபர் போர் முடிஞ்சிருந்தது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களோட ஆலோசனை செய்து அபூ ஹுரைராவுக்கும் அவர்களோடு வந்த மற்ற தோழர்களுக்கும் கைபரில் கிடைத்த கனிமத்து பொருட்கள்ல பங்கு கொடுக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மதீனாவில் உள்ள நயவஞ்சகர்களின் தன்மை எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் யூதர்களுக்கு சாதகமாக செயல்பட்டாங்க. நயவஞ்சகர்களின் தலைவனான இப்னு உபை கைபரில் உள்ள யூதர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புறான். முகமது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார், உங்களை தற்காத்துக் கொள்ள தயாராகி கொள்ளுங்க. முகமதை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களது எண்ணிக்கையும் ஆயுதங்களும் அதிகமாக இருக்குது. ஆனால் முகமதின் கூட்டத்தினரோ மிக சொற்பமாக இருக்கிறாங்க. அவர்களிடம் குறைவாகவே ஆயுதங்கள் இருக்குது. இந்த செய்தி கிடைச்ச உடனே அந்த கைபர்வாசிகள் கதுபான் கிளையார்களிடம் உதவி கேட்டு 2 தூதர்களை அனுப்பி, நாங்கள் முஸ்லிம்களை வெற்றி கொண்டால் கைபரின் விளைச்சலை சரிபாதியை உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு வாக்குறுதியும் அளிக்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதுபான் கிளையார்கள் வசிக்கக்கூடிய இடங்களின் வழியாக வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் யூதர்களுக்கு உதவி செய்ய தயாராகி கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தங்களுடைய ஊர் பகுதியில பெரும் ஆரவார சத்தத்தை உணர்றாங்க. முஸ்லிம்கள் தங்களுடைய குடும்பங்களின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தாங்கள் செய்து கொண்டிருந்த அந்த தயாரிப்பு வழிகளை அப்படியே போட்டுட்டு தங்கள் ஊரில் உள்ள குடும்பத்தார்களை நோக்கி அவர்கள் திரும்பி போயிடுறாங்க. அதன் பிறகு அவர்கள் கைபருக்கு வரவே இல்லை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பாதைகள் பிரியும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த எல்லா பாதைகளின் மூலமாகவும் கைபருக்கு போகலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதைகளுடைய பெயர்களை கேட்கிறாங்க. இப்போ கூட வந்து அந்த வழிகாட்டி சொல்றாரு, ஒரு பாதையின் பெயர் ஹஜன், அதாவது சிரமமானது என்று பொருள்படக்கூடிய வார்த்தை. அதுபோல 2வது பாதை ஷாஸ், பிரிந்தது.
மூன்றாவதாக உள்ள பாதையின் பெயர் ஹாதிப், விறகு பொறுக்குபவர். கடைசியாக உள்ள பாதையின் பெயர் மர்ஹப், சந்தோஷமானது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அந்த வழிகாட்டி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மர்ஹப் என்ற பாதையின் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கைபருக்கு பக்கத்தில் உள்ள சஹபா என்ற இடத்துக்கு வந்து அசர் தொழுகிறாங்க. அதன் பிறகு மக்களிடமுள்ள சத்துமாவை ஒரு விரிப்பில் பரப்பி நபி அவர்களும் மற்ற தோழர்களும் சாப்பிடுறாங்க. அதன் பிறகு மகரிப் இஷா தொழுகைகளை தொழுதுட்டு அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு கைபருக்கு மிக பக்கத்தில் உள்ள இடத்துக்கு வந்த உடனே அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு பிரார்த்தனை செய்றாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்க இந்த ஊரில் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் வசிப்பவர்களின் உள்ள நன்மையையும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள நன்மையையும் உன்னிடம் கேட்கிறோம். நிச்சயமாக இந்த ஊரில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் வசிப்பவர்களில் உள்ள தீங்கை விட்டும் இந்த ஊரில் இருப்பவற்றில் உள்ள தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் இந்த ஊருக்கு நுழைகிறோம் அப்படின்னு துவா செய்துவிட்டு தோழர்களோடு அந்த இரவை அங்கேயே கழிக்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை அழைத்து செல்வது இரவு நேரமாக இருந்தால் காலை வரை காத்திருந்து அதிகாலையில் அந்த எதிரி கூட்டத்தினர் மீது போரை தொடங்குவாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களும் அதிகாலை சுபு தொழுகையை தொழுதுவிட்டு தங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த கைபர் வாசிகள் தங்களுடைய விவசாய சாதனங்களை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வயல்களுக்கு புறப்படுறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் வந்தவுடன் இஸ்லாமிய படையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக முகமதும் அவர் படையும் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஊருக்குள்ள ஓடிடுறாங்க. கைபர் என்ற அந்த ஊர்ல பலமான கோட்டைகள் கட்டி அந்த கோட்டைகளுக்குள் யூதர்கள் வசித்து வர்றாங்க. கைபர் நிலப்பரப்பு 2 பகுதிகளாக இருந்தது. ஒரு பகுதியில் நாயிம், சஅப், ஜுபைர், உபை, நிசார் என்ற 5 கோட்டைகள் இருக்கு. மற்றொரு பகுதியில் கமூஸ், வத்தீஹ், சுலாலிம் என்ற 3 கோட்டைகள் இருக்கு. இவைகள் இல்லாம சிறிய சிறிய கோட்டைகளாக பல கோட்டைகள் இருக்குது. ஆனால் அந்த சிறிய கோட்டைகள் இந்த 8 கோட்டைகள் போல அதிக பலம் உள்ளதாக கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல முகாமிடுறாங்க. அப்போ ஹுபாப் இப்னு அல் முன்திர் என்ற ஒரு சகாபி ஒரு ஆலோசனை சொல்றார். அல்லாஹ்வின் தூதரே, நாம தங்கி இருக்கிற இந்த இடம் நத்தா என்ற கோட்டைக்கு மிக பக்கத்தில் இருக்கு. கைபரில் உள்ள எல்லா போர் வீரர்களும் அந்த கோட்டையில தான் தங்கி இருக்கிறாங்க. அதனால அவர்கள் நம்முடைய செயல் திட்டங்களை மிக எளிதாக தெரிந்து கொள்வாங்க. ஆனால் நம்மால் அவர்களுடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள முடியாது. போர் நடக்கும் போது அவர்களுடைய அம்புகள் நாம் இருக்கும் இந்த இடம் வரை வரும். ஆனால் நம் அம்புகள் அவர்கள் இருக்கும் தூரம் வரை போகாது. அதோட இரவிலும் அவர்கள் நம்மை தாக்கலாம். அதனால எந்தவித இடையூறும் இல்லாத வேறு ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்து தங்கலாமே அப்படின்னு ஆலோசனை சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கிறாங்க. அதன் பிறகு நபி அவர்கள் சொல்றாங்க, நிச்சயமாக நாளைய தினம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கும் ஒருவரிடம் இந்த போரின் கொடியை நான் கொடுப்பேன். அவரை அல்லாஹ்வும் அவனது தூதரும் விரும்புறாங்க. அல்லாஹ் அவரது கையால் வெற்றி அளிப்பான் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் காலை விடிஞ்சவுடன் நபி அவர்களை சுத்தி நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கொடியை தனக்கே கொடுக்கப்படணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா நபி அவர்கள் அலி இப்னு அபூ தாலிப் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. கண் வழியால கூடாரத்தில் தங்கியிருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வரப்படுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணில் தன்னுடைய உமிழ்நீரை தடவி அவருக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்றாங்க. அல்லாஹ்வின் அருளால் அவர்களுடைய கண்வலி முற்றிலும் குணமாயிருக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூடிய கொடுக்குறாங்க. அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, அவர்களும் அதாவது எதிரிகள் நம்மை போன்று ஆகும் வரை, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் போர் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, முதல்ல அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுங்க, அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக மூலமாக அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவது என்பது உமக்கு சிவப்பு நிற ஒட்டகங்கள் கிடைப்பதை விட மேலானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ முஸ்லிம்களின் படையை பார்த்துவிட்டு அந்த யூதர்கள் தங்கள் நகரத்திற்குள் ஓடி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்கள் தாக்குதல் நடத்திய முதல் கோட்டை நாயும் கோட்டையாகும். இந்த கோட்டை தான் மரகப் என்ற வீரமிக்க யூத மன்னருடைய கோட்டையாகும். மரகப் 1000 பேருக்கு சமமானவன் என்ற பெயரை பெற்றவனாக இருந்தான். அதோடு இந்த கோட்டையில இராணுவத்தினரும் அதிகமாக இருந்தார். அதனால அவர்களுக்கு இஸ்லாமிய படையை எதிர்ப்பதற்கு மிகவும் வசதியான கோட்டையாக அது இருந்தது. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கோட்டையின் மிக பக்கத்தில் உள்ள தன்னுடைய படைகளுடன் போய் யூதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்காம மன்னர் மரகபுடன் சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக புறப்பட்டு போர் மைதானத்துக்கு வராங்க. இப்போ மரகப், என்னுடன் தனியாக சண்டையிட யாராவது தயாராக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறான். இப்போ முஸ்லிம்களின் சார்பாக ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்து அவரோட சண்டையிடுறாங்க. சண்டையில மரகபின் வாள் ஆமீரின் கேடியத்துல ஆழமாக பதியுது. இப்போ ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடியத்திற்கு கீழே இருந்து அவனுடைய காலை வெட்டுவதற்காக முயற்சி செய்யறாங்க. ஆனா அவர்களுடைய வாள் குட்டையாக இருந்ததுனால மரகபின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக அந்த வாள் இவர்களது காலை வெட்டி விடுகிறது. பிறகு அதே காயத்துடன் அவர்கள் மரணமும் அடைஞ்சார்கள். இதன் பிறகு மரகப் மறுபடியும் தன்னுடன் சண்டையிட முஸ்லிம்களை அழைக்கிறார். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்து மரகபுடன் மோதுகிறார்கள். இறுதியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரகபின் தலையை துண்டாக்கி விடுகிறார்கள். அதன் பிறகு மரகபின் சகோதரன் யாசிர் என்பவன் தன்னுடன் மோத முஸ்லிம்களை அழைக்கிறான். இப்போ ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்க்க தயாரானாங்க. இதை பார்த்த ஜுபைருடைய தாயார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்கலங்கி, அல்லாஹ்வின் தூதரே, அவன் என் மகனை கொன்று விடுவானே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்ல, உமது மகன்தான் அவனை கொல்வான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அவர்கள் சொன்ன மாதிரியே ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். இவ்வாறாக அன்று முழுவதும் நாயும் கோட்டையை சுற்றி கடுமையான போர் நடக்குது. யூதர்களின் பல தலைவர்கள் கொல்லப்பட்டதால அவர்களின் வீரம் குறைந்து துவண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் போர் கடுமையான முறையில பல நாட்கள் நீடிக்குது. இறுதியாக முஸ்லிம்களை எதிர்க்க முடியாது என்பதை உறுதியாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த யூதர்கள் அந்த கோட்டையிலிருந்து ரகசியமாக வெளியேறி சாப் என்ற கோட்டையில போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இப்போ முஸ்லிம்கள் நாயும் கோட்டையை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு முஸ்லிம்கள் சாபு கோட்டையை 3 நாட்கள் முற்றுகையிடுறாங்க. இப்போ தோழர்களின் சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பசியினாலும் இயலாமையினாலும் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளா இருக்கோம் அப்படின்னு முறையிடுறாங்க. இப்ப இவர்களுக்காக நபி அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்றாங்க. யா அல்லாஹ், நிச்சயமாக இவர்களின் நிலைமையை நீ நன்றாக அறிந்திருக்கின்றாய். அவர்களிடம் எந்தவித ஆற்றலும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடமும் ஒன்றும் இல்லை என்பதையும் நீ நன்கு அறிந்திருக்கிறாய். அதனால கைவரின் கோட்டைகளிலே அதிக செல்வமும் அதிக உணவு பொருட்களும் நிறைந்த கோட்டையை வெற்றி கொள்ள இவர்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு பிரார்த்தனை செய்றாங்க. அதன் பிறகு முஸ்லிம்கள்
அந்த கோட்டையை நோக்கி புறப்படுறாங்க. கைபரில் உள்ள கோட்டைகளிலே சாஹிபு கோட்டையில தான் அதிக செல்வங்களும் அதிக உணவு பொருட்களும் இருந்தன. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு ஆர்வம் மூட்டி அழைச்சிட்டு போறாங்க. கோட்டைக்கு வெளியே யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில கடுமையான தாக்குதல் நடக்குது. அது மாலை வரை நீடிக்குது. இறுதியாக சூரியன் மறைவதற்கு சற்று முன்பாக அந்த கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொள்றாங்க. அந்த கோட்டையில் இருந்த முன்சனிக் என்ற பீரங்கி போன்ற அமைப்புடைய கருவிகளையும் கைப்பற்றாங்க. இந்த முன்சனிக் என்ற கருவி எப்படி இயக்கப்படுகிறது என்றால், இதன் ஒரு முனையை உள் இழுக்கும் பொழுது மறுமுனையில் பொருத்தப்பட்டுள்ள அந்த கோப்பையில் வைக்கப்பட்டிருக்கும் அடர்த்தியான அந்த கல் அதிக விசையுடன் பாய்ந்து கோட்டை சுவரின் மீது மோதுகிறது. இவ்வாறு தொடர்ந்து கற்களை வீசும்போது அந்த சுவர் பலகீனமாகி கீறல் ஏற்படுது அல்லது ஓட்டை விழுகிறது. இப்போ நாயும் சாப் ஆகிய 2 கோட்டைகளையும் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டதுனால யூதர்கள் இப்போ ஜுபைர் கோட்டைக்குள்ள பூந்துக்கிறாங்க. இந்த கோட்டை ஒரு மலையின் உச்சியில மிகவும் வலிமை மிக்கதாக இருக்குது. அதனால அந்த மலை மீது குதிரை வீரர்களோ அல்லது காலால் படைகளோ ஏறி செல்வது என்பது ரொம்ப சிரமமான காரியம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிடுவதில் ஈடுபடுறாங்க. இந்த முற்றுகை 3 நாட்கள் வரை நீடிக்குது. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் உள்ள ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றார், நீங்க 1 மாத காலம் முற்றுகையிட்டாலும் இவர்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இந்த பூமிக்கு கீழே அவர்கள் குடிப்பதற்கு தேவையான நீர் ஊற்றுக்கள் நிறைய இருக்குது. அவங்க இரவுல கோட்டையிலிருந்து வெளியேறி தேவையான நீரை எடுத்துக்கொண்டு திரும்ப கோட்டைக்குள்ளே வந்துருவாங்க. அதனால அவர்கள் தண்ணீர் பிடிக்க வருவதை தடுத்தால்தான் உங்களோடு போர் செய்ய கோட்டையை விட்டு வெளியே வருவாங்க அப்படின்னு ஆலோசனை சொல்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கிட்டு அவர்கள் தண்ணீர் எடுக்க வருவதை தடுத்துடுறாங்க. அதன் பிறகுதான் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியே வந்து முஸ்லிம்களோடு போர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர்ல சில முஸ்லிம்களும் 10 யூதர்களும் கொல்லப்படுறாங்க. இறுதியாக முஸ்லிம்கள் அந்த கோட்டையை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இப்போ முஸ்லிம்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த யூதர்கள் அங்கிருந்து வெளியேறி உபை கோட்டைக்குள்ள பூந்துக்கிறாங்க. இப்போ உபை கோட்டையும் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுது. அதன் பிறகு யூதர்கள் அங்கிருந்து தப்பித்து நசார் கோட்டைக்கு போயிடுறாங்க. இந்த பகுதியில் உள்ள கோட்டைகளிலேயே இந்த நசார் கோட்டை தான் மிக மிக வலிமையானதாக இருக்கு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் முஸ்லிம்களால இந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு அந்த யூதர்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவங்க ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட அந்த 4 கோட்டைகளிலும் தங்களுடைய மனைவி மக்களை தங்க வைக்காம இந்த கோட்டைக்குள்ள அவர்களை தங்க வச்சிருந்தாங்க. இப்ப இந்த கோட்டை மிகவும் உயரமான மலையின் மீது இருந்ததுனால முஸ்லிம்களால் அதற்குள் நுழைய முடியல. அதோட அந்த யூதர்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்து கொண்டே முஸ்லிம்களின் மீது அம்புகளாலும் கற்களாலும் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போதான் முஸ்லிம்கள் இந்த கோட்டையை வெற்றி கொள்வது மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் முஸ்லிம்கள் ஏற்கனவே கைப்பற்றிய அந்த மின்சனிக் கருவியை பயன்படுத்தி கற்களை எரிந்து கோட்டை மதில் சுவர்களை தாக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுறாங்க. அதன் பிறகு அந்த சுவர்களில் கீறல் ஏற்பட்டு ஓட்டைகள் விழ ஆரம்பிக்குது. இப்ப முஸ்லிம்கள் அந்த ஓட்டைகளின் வழியாக கோட்டைக்குள்ள நுழைந்து யூதர்களோடு நேருக்கு நேர் போர் செய்யறாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு யூதர்களால் தாக்கு பிடிக்க முடியல, படுதோல்வி அடைகிறாங்க. கோட்டையிலிருந்து எல்லாராலும் தப்பிச்சு போக முடியல. தப்பிச்சவங்க எல்லாமே தங்களுடைய மனைவி மக்களை விட்டுட்டு தான் மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்னு நினைச்சவங்க மட்டும்தான் தப்பிச்சு ஓடுறாங்க. இவ்வாறாக கைபரின் முதல் பகுதியில் உள்ள அந்த 5 பெரிய கோட்டைகளும்
முஸ்லிம்களின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அதுபோல மற்ற சிறிய கோட்டைகளுக்குள் இருந்த யூதர்களும் அவற்றை காலி செய்துவிட்டு இரண்டாவது பகுதியில் உள்ள கோட்டைகளுக்கு போய் அங்க தங்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் முஸ்லிம்களில் கைபரின் இரண்டாவது பகுதியில் உள்ள கோட்டைகளை எவ்வாறு வெற்றி கொள்றாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதுபோல மதினாவின் பிற பகுதிகளில் வாழக்கூடிய யூதர்கள் மற்றும் கிராமத்து அரபியர்கள் எப்படி முஸ்லிம்கள் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல்களையும் நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதனை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.